ஹோம்மேடு பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பன்னீரில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு 100 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். எவ்வளோக்கெல்லாம் வணக்கிறமோ அவ்வளோக்கெவ்வளோ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். பெரிய வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொன்னிறமாக வந்துடணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு நான் வந்துட்டு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளி நீங்கள் 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 தக்காளி நமக்கு தேவையான அளவு கூட்டிய குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டணும். அதனால் வணங்குற கேப்பில் வந்து நம்ம பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் ஊற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். டோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் பன்னீர் வந்து உடையாமல் வரும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிய குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தயிர் இல்லை லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தான் சாஃப்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். நான் ஜீரக சம்பா அரிசினால 1க்கு 1.5 எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசினா 1க்கு 2 வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கணும். அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டு இறக்குனா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வீட்டில் செஞ்ச பன்னீரில் தான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.